கரும்பு, கரும்புல இருந்து தொழிற்சாலை, வெல்லம், சர்க்கரை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு. பிரேசில் கரும்புல இருந்து எத்தனால்ங்கிற ஒரு பெட்ரோல் தயாரிக்குது. பெட்ரோல் உங்க மகன் போட்டு காட்டுவேன். நீங்க கையில் அந்த அலைபேசி வச்சிருந்தா தட்டி பாத்தீங்கன்னா பிரேசில்னு போட்டு எப்படி இந்த கரும்புல இருந்து தயாரிக்குது பாரு. இந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன், இந்த சர்க்கரை தயாரிப்பேன். அப்போ எத்தனை இண்டஸ்ட்ரி? சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்கிறது, கரும்புல இருந்து வெல்லம் தயாரிக்கிறது, சர்க்கரை தயாரிக்கிறது. இதுல என்ன ஆயிருதுன்னா, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுத்துருவேன். எப்படி? கரும்பை வெட்டுறதுக்கு நாட் நீட எஜுகேஷன் தேவையில்லை, படிச்சவன் தேவையில்லை. கரும்புல சர்க்கரை காய்ச்சறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, அங்க படிக்காதவனுக்கு வேலை. ஆனா எத்தனை டன் வெல்லம் காய்ச்சிருக்கேன் அதை காடுக்கிறதுக்கு படிச்சவன் தேவை. இந்த சர்க்கரையை வெளிநாட்டுல சந்தைப்படுத்துவதற்கு, வெளிநாட்டுல சந்தைப்படுத்துவனுக்கு படிச்சவன் தேவை. அப்ப ஒரே இடத்துல வாழ்விடத்துல படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்ற நிலையை கொண்டு வருவேன். அப்ப இந்த தொழிற்சாலையில என் நிலம் கெடாது, என் நீர் கெடாது, என் காற்று கெடாது, வாழ்விடத்திலே அரசு பணி. அடுத்து என்ன செய்வேன்? சீமான் பல 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை தேவகோட்டையில, காலாறுவையில, சருகனியில போடுவேன். மாட்டு பண்ணையிலிருந்து பால், பாலாடை கட்டி, தயிர், மோர், வெண்ணெய், நெய் தயாரிக்கிற தொழிற்சாலை. மாட்டு கழிவை எடுப்பேன். ஆட்டு பண்ணை வச்சிருப்பேன், ஆட்டு பண்ணை கழிவை எடுப்பேன். கழுதை வளர்ப்பேன், கழுத கழிவு. நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நாட்டுக்கோழி கழிவு. எல்லாத்தையும் கொண்டு போய் என் மாடு தின்னுட்டு போட்ட, ஆடு தின்னுட்டு போட்ட இலைதலை கழிவு, மக்கிய மரம் இலைதலை கழிவு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பெரிய குப்பை கிடங்கு 200-300 ஏக்கர்ல தயாரிச்சு அதுக்குள்ள வச்சு மக்க வச்சு ஆடு மாட்டு கழிவுல இருந்து பயோகேஸ் எடுப்பேன், மீத்தேன் ஈத்தேன் எடுப்பேன். சிலிண்டர்ல நிறைச்சு என் மக்களுக்கு தடையில்லாம இந்த எரிகாற்றை கொடுப்பேன். இந்த சிலிண்டர் வரல போகல அந்த பேச்சுக்க இடம் இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. இவங்கள மாதிரி 3 சிலிண்டர் ஓசையா கொடுப்பேன், 6 சிலிண்டர் ஓசையா கொடுப்பேன். அப்படி எதையும் ஓசையா கொடுக்க மாட்டேன், தடை இல்லாமல் கொடுப்பேன். எதை இலவசமா தருவேன்? உலகத்தில் உலகத்தின் தலை சிறந்த கல்வியை பின்லாந்து கொடுக்குது. அதை தாண்டி சரியா சமமா தரமா கல்வியை கொடுப்பேன். பிறகு அதை கொடுப்பேன். மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். முதலமைச்சருக்கு முடியலன்னா அப்பலோல படுக்கிறார், அமைச்சருக்கு முடியலன்னா காவிரியில படுக்கிறார். ஆனால் என் மக்களுக்கு முடியலை என்றால் அரசு மருத்துவமனைக்கு போறார்கள். அரசை நடத்துவர்களுக்கே அரசு மருத்துவம் மீது நம்பிக்கை இல்லை. இப்போது தகர்க்கிறோம். தனியார் மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி உலகத்தரத்திற்கு சரி